மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளை 17/9/2023 முன்னிட்டு தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நஞ்சப்பா நகரில் உள்ள VKV நகரில் 2.21 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டு வரும் தார் சாலை பணியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் தமிழ் பரப்புரை கழக திட்டத்தின் கீழ் தமிழ் கற்பிக்கும் தன்னார்வலர்களுக்கான ஆசிரிய பட்ட பயிற்சியில் பதிவு செய்வதற்கான இணைய இணைப்பு மற்றும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த இணையதளத்தினையும் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் சுற்றுலாவிற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்து நாட்டின் முன்னோடி சுற்றுலா தலமாக மாற்றி துறையினை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்ட தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை 2023 வெளியிட்டார். உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகள் கோடிக்கணக்கானோர் வந்து சென்றுள்ள தரவரிசையில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சுற்றுலா பங்குதாரர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சுற்றுலா திட்டங்களுக்கு தொழில் அந்தஸ்து வழங்கிடும் வகையில் சுற்றுலாத்துறை வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை 2023 வெளியிடப்படுகிறது. இந்த கொள்கையின் வளர்ச்சியில் ஒருமுகப்படுத்தப்பட்ட முயற்சிகளாக 12 முன்னுரிமை சுற்றுலா பிரிவுகள் வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதோடு நியமிக்கப்பட்ட கவன சுற்றுலா தலங்கள் மற்றும் தாழ்வாரங்கள் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. தனியார் முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக முக்கிய கவனம் செலுத்தும் பகுதிகளின் அடிப்படையில் 13 தகுதியான சுற்றுலா திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒற்றை சாளர அனுமதியுடன் நெறிப்படுத்தப்பட்ட ஒப்புதல் செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது மற்றும் பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுகிறது. சுற்றுலாத்துறையில் 3 வகை நிறுவன திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. புதிய மற்றும் விரிவாக்கத்திற்கு செல்வோர் சுற்றுலா திட்டங்களுக்கு வட்டி மானியத்தை பெறவும் 20க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ள நிறுவனங்களில் பணியாளர் வருங்கால வைப்பு நிதியை ஊதிய ஊக்கத்தொகையாக பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இக்கொள்கையானது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறிய தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் உயர்த்திடும் தமிழ்நாடு அரசின் லட்சிய இலக்கிற்கு பயன் தரும் வகையில் அமைகிறது. தமிழ்நாட்டினை முதன்மை மாநிலமாக திகழ்ந்திடச் செய்து வணிகர்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் எளிமையாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை உருவாக்கிடும் என்பதில் ஐயமில்லை. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தொகுதி 4 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 10,205 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்தினார். பல லட்சம் பேர் தேர்வு எழுதி லட்சத்துல ஒருத்தரா நீங்கள்லாம் தேர்வாகி இருக்கீங்க. இப்படி லட்சத்துல ஒருத்தரா இருக்கிற உங்களுக்கு மக்கள் சேவை ஒண்ணுதான் லட்சியமாக இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் நீங்க எல்லோரும் பணியாற்றணும். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பில் வறிய நிலையில் உள்ள 10 கலைமாமணி விருதாளர்களுக்கு பொற்கிழியாக தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கிடும் அடையாளமாக 6 கலைமாமணி விருதாளர்களுக்கு பொற்கிழிக்கான காசோலைகளை வழங்கினார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 56,95 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 புதிய மீன் இறங்கு தளங்கள், 2 மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள் மற்றும் மீன் விதை பண்ணை ஆகியவற்றை திறந்து வைத்தார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனையில் அலை தடுப்பு சுவருடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாபா சத்திரத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் மற்றும் கீழத்தோட்டம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூரில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அரசு மரபணு ரீதியாக மேம்படுத்தப்பட்ட திலேப்பியா பொறிப்பகம்,
புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மற்றும் புதுக்குடி கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளங்கள் ஆகிய 6 திட்டப்பணிகளை ரூபாய் 56,95,00,000 மதிப்பீட்டிலும் மற்றும் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் 19,421 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள மீன்வள பொறியியல் கல்லூரி மாணவர் விடுதி மற்றும் 19,421 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள மீன்வள பொறியியல் கல்லூரி மாணவியர் விடுதி ஆகிய 2 திட்டப்பணிகள் ரூபாய் 14,60,00,000 மதிப்பீட்டிலும் திறந்து வைக்கப்பட்டன.